Happy morning everyone. The next day after 24 hours இதை அப்படியே போட்டுட்டே போயிட்டு அவங்களே கழட்டுவாங்களாமா. இப்போ போயிட்டுருக்கேன், அதான் போய் கழட்டிட்டு அப்புறமா பேசுகிறேன் உங்களோட. see you shortly. அன்றைக்கி நைட்டெல்லாம் கம்ப்ளீட் மழைங்க. ஃபுல் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. யூனோ ஆட்டம் ஆக்சுவலாக எண்டில் இருக்குது, வின்டர் தொடங்குது, சிவியர் கோல்டு. அண்ட் என் பையனுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவனுக்கு 2 நாள் ஒரு கோல்டு ஆகிட்டு இருந்ததுன்ட்டு. அப்படியே எனக்கு வந்து ஒட்டிக்கிச்சு அந்த கோல்டு. யூ குட் சி மை த்ரோட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் டோன் சேஞ்ச் ஆகுது. 2 days பேக்லேருந்து தேர்ஸ்டே, நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே இருந்தது, இன்றைக்கி மண்டே. ஆக்சுவலாக அந்த 2 நாள்லேயே த்ரோட் கம்ப்ளீட் டேமேஜ் ஆகி வாய்ஸே வராத இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது ஆக்சுவலாக பேசுகிறதுக்கு. ஸோ சும்மா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே ஐ குட் ஃபீல் மை throat is like I have a different tone ஆக்சுவலாக. பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கிரேவ் ஆகிடும், இனிமேல் ஃபுல் போரிங்காக இருக்கும். என் முருங்கைக்காய் எக்கச்சக்கமாக காய்ச்சிச்சுங்க. எல்லாத்தையும் அறுத்து பாதி வேஸ்ட்டாக கூட போச்சு, யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு. எல்லாம் மரம் எல்லாம் வெட்டி போட்டாங்க என் ஹஸ்பண்டு. வின்டர் வரும்போது, ஆட்டம் வந்து வின்டர் வரும்போது எவ்ரி டைம் வெட்டிடுவோம் அந்த முருங்கை மரம். ஸோ வந்து இங்கேருந்து கிளம்பி இப்போ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேங்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இல்லை, அது ஆக்சுவலாக கார்டியாலஜி சர்வீஸ் ஏதோ சென்டர். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட். 10:30 என்னமோ தான் ஆச்சு. 10:45 தான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20 minutes கூட ஆகாது. ஜஸ்ட் இன் கேஸ் என் பையன் வீட்டில் இருக்கிறதுனால அவனை விட்டுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் த வெதர் இஸ் ரியலி குட். ஆக்சுவலாக கோல்டாக இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குது வெளில வெதரு. உள்ளே வந்தாச்சு, சிஆர்எஸ் அது ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த ரூமில் தான் எனக்கு இப்போ போய் செக் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க என்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த மோமெண்ட் அவங்க என்னை கூப்பிட்டு போகிறாங்க. இதை கழட்டுவாங்க. தட்ஸ் லைக் லுக் அட் த டைம் இஸ் 10:46 ஆக்சுவலாக. கரெக்ட் 10:45 இருந்தது எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போது கிளம்பிட்டோங்க. கார் ஒன்று வந்து பின்னாடி வெயிட் பண்ணிட்டு தாங்க. பார்க்கிங்கே ரொம்ப ப்ராப்ளம்ங்க அங்கே. கொஞ்சம் தூரமாக போய் நிறுத்திட்டு பேசுகிறேன். அழகான சபர்பாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வரேன் இந்த கிளினிக்கு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கமே இருக்குது. அங்கே வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிட்டு அந்த சர்வீஸ் இல்லையாம்மா. ஸோ வேறு இடத்துல எழுதி கொடுத்துருந்தாங்க இந்த கார்டியாலஜி ரெஸ்பிரேட்டரி சர்வீஸ் சம்திங் இட் இஸ் கால்ட் அஸ். ஸோ இது இந்த சபர்ப் ஏரியா சைடு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்குது, நீட்டாக அமைதியாக ரொம்ப நல்லாயிருக்கு. பட் மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங் டிராஃபிக் இருக்கும். இப்போ வந்து டிராஃபிக்கே இல்லை. யாரோ முன்னாடி கூட கேட்டிருந்தாங்க, டிராஃபிக்கே இருக்காதா உங்கள் ஊரில், எப்போவுமே ஆளே இல்லையா, டிராஃபிக் இல்லையான்னு கேட்டாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் ரஷ்ஷாக இருக்கும். முடிச்சிடுச்சுங்க. கை எப்படி ஆகிட்டுக்குதுண்ணா பாருங்கள், மார்க்கு தெரியுதா? ஃபுல்லாக இங்கெல்லாம் டைட் ஆகிட்டுருக்கு. ஆல் திஸ் இங்கே ஹர்ட்டே ஆகிடுச்சு எனக்கு நைட்டு. பாருங்கள், இந்த இடம்லாம் இப்படி அந்த மடித்த மார்க்கு, அந்த மெஷினோட இது ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. ஒரு மார்க்கே விழுந்துட்டுருக்குங்க. என் ஜிபி கிட்டேருந்து மெசேஜ் வருது, ஜென்ரல் ப்ராக்டிஷனர். ப்ளட் டெஸ்ட்டுக்கு போகணுங்க ரிப்போர்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி புக் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி புக் பண்ணேன், கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு புக் பண்ணேன். மறுபடியும் நாளைக்கு இதை கேன்சல் பண்ணிட்டு இன்னும் புக் பண்ணல நான். இந்த ரிசல்ட்டெல்லாம் வரணுமா, 1 week ஆகுமா வரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். வெனஸ்டே பண்ணலான்னு இவங்க சொன்னால் இப்போ என்னன்றாங்க, மோர் தென் 1 week ஆகுன்றாங்க. லாஸ்ட் டைம் கொடுத்தது என்ன ஆயிடுச்சுங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி தேர்ஸ்டே ஆக்சுவலாக. ஸோ வெனஸ்டே போட்டாங்க. நம்பிக்கைது இந்த இடம். ஐ திங்க் இது நல்லா இருக்கா. ஸோ ஒரே நமைச்சலாக இருக்குது.
ஃபுல் மார்க் வந்துட்டுருக்கு பாருங்க. ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிட்டு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே போட்டிருந்தாங்க. 17 hours தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுங்களா, கஷ்டப்பட்டு 140-35 அந்த மாதிரி போட்டாங்க. நெக்ஸ்ட் டே 130 தான் கழட்டணும். அது ஆக்சுவலாக இதுனா ஆயிடுச்சு, கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. எனக்கு நைட் தூங்கி எழுந்தவொடனே நெக்ஸ்ட் டே காலையில் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு பாருங்க. நான் என்ன பண்ணேன், கழட்டிட்டு அதை திருப்பி டைட் பண்ணேன் பாருங்க. அதுதான் தப்பாக போயிடுச்சு. அதனால அது டிலீட் ஆகிட்டு இருக்கு ஆல் தி டேட்டாஸ். ஒரு 17 hours தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மீதி நான் போட்டிருந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. முடியல. ஒரு நைலான் மாதிரி ஒரு கவருங்க இதுக்கு உள்ளோம். அதுக்கு மேலே அதை போட்டு வைக்கிறாங்க. அந்த ஹீட்டுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் ஆகும்போது இந்த ஹீட்டுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு மாதிரி பொறியா குருவா அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக கைண்ட் ஆஃப் எனி அலர்ஜி எல்லாம் வருது பாருங்க, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி. அது நமிச்சல் வேற ரொம்ப ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. அண்ட் இட் மேக்ஸ் மோர். நான் அப்போ கூட நைட்டு இப்படி கை வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தேன். அது உள்ளோ ரொம்ப எரிச்சலாக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபிட்டாக இருந்துச்சு. ஃபார் 24 hours போட்டே இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு. கஷ்டப்பட்டு வாஷ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் ஐ டென்ட் இவ்வளோ தூரம் வச்சுட்டு இருந்தேன் கையை ஒரு கட்டை மேலே. அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரே கையில் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு ஷவரிங்கு. ஸோ நேற்று ஆக்சுவலாக ஷவர் பண்ணிட்டு வந்தேன். இங்கே குளிக்க கூடாதுன்ட்டாங்க. எனி மிஸ்டேக் பை மிஸ்டேக் எதனா ரெக்கார்டு போயிடுச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து என்னால் பண்ணவே முடியாது. விட்டுருப்பா, ஆளை விட்டுருங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன் நான். இப்போ ஜஸ்ட்டு ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கினாங்க அந்த ரெக்கார்டரை. ஸோ கொடுத்துட்டு இப்போது வீட்டுக்கு போனோம். என் பையன் நேற்றுக்கும் லீவு, இன்றைக்கும் லீவு, 2 days. இந்த வென்ஸ்டே தேர்ஸ்டே லீவ். இந்த வீக்கெண்டு வீட்டில் தான் இருக்கான். ஸோ சாட்டர்டே சண்டேலாம் ஒர்க்கிங் அவனுக்கு. லுக் அட் திஸ், இஸ் ஸோ பியூட்டிஃபுல். தெரியுதா உங்களுக்கு? தட் ரோசஸ் சீசனில் என்ன அழகாக பூத்துருக்கு. All the red roses. I love red roses very much. And white as well. But still red எனக்கு red pink எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அனாயிங்காக இருந்துச்சு. ரொம்ப அனாயிங். எவ்ரி 20 minutes அது அப்படியே பல்ஸ் டைட் ஆகும். அப்படியே டைட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மெதுவாக அப்படியே விடும். ஸோ நைட் மாத்திரம் ஆலி ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் வச்சுருந்தாங்க. ஓ மை காட். எல்லா புது ஐட்டம்ஸ் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தார் நேற்று. எனி புது ஐட்டம்ஸ் கம்ஸ் டு த மெடிக்கல், அது உனக்கு தான் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு இது தெரியவே இல்லை, இந்த மானிட்டர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஆல் அபவுட் மை மெடிக்கல். சும்மா எனக்கு ஏன் மெடிக்கல் கதை நான் சொல்கிறேன்னாக்கா, we share so many things, but why not even the medical, basic things. ரொம்ப சீரியஸாக இருந்தாக்கா நான் சொல்லவே மாட்டேன். நார்மல் எவ்ரிடே ஜஸ்ட் பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன் ஷேர் அண்ட் லெட் பீப்புள் நோ தட். இன்னைக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்களான்னு கேட்டாங்க. நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல. காலையில் எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு, என் பையன் வீட்டில் இருக்கான், பிரேக்ஃபாஸ்ட் அவன் சாப்பிட்டுட்டு, நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, இப்போ கொஞ்ச நாள் அவன் லீவில் இருந்தால் மாத்திரம் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் croissant or some கேக்ஸ் அந்த மாதிரி கேட்பான். croissant தான் யூஸ்வலாக கேட்பான். இந்த டைம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்வீட்டாக என்னமோ வாங்கிட்டு வந்தார். ஒரு பன் ரோல்ஸோ சம்திங், ஐ டோன்ட் நோ. இட் வாஸ் வெரி ஸ்வீட். நான் கூட சாப்பிட்டேன். 4 வந்தது ஒரு பேக்கெட்டில். ஃபர்ஸ்ட் டே வந்தவனே அவன் ஒன்று சாப்பிட்டான். டே பிஃபோர் எஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க. பிகாஸ் வென்ஸ்டே தேர்ஸ்டே லீவுனால டியூஸ்டே ஈவினிங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் சாப்பிட்டேன் ஒன்று. ஒழுங்காக இருந்தேன். என் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாரா, சாப்பிட்டீங்களா, திருப்பி 2 தான் இருந்துச்சு. நேற்று பாதி நேற்றுலேருந்து ரொம்ப நல்லவன் ஆகிட்டான். ஆனாப்பா ரொம்ப சுகரியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவன் பாதி நான் பாதி எடுத்துட்டோம் 2ல்.
இன்னைக்கு ஒன்று இருந்துச்சு மறுபடியும் அவன் பாதி நான் பாதி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு இனிமேல் இந்த ஸ்வீட் பன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் என் ஹஸ்பண்ட்ட. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை, தட்ஸ் தேர், முட்டை அண்ட் ஃப்ரூட்ஸ் எவ்ரிடே. பட் இந்த லீவ் வந்த போது மாத்திரம் நீட்ஸ் அ ட்ரீட்ன்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் பாயிண்ட் வந்து சாப்பிட்டேன் இன்ன வரைக்கும். ஃப்ரம் ஜான்லேருந்து 5 monthsன்றேன். எவ்ரி வீக் இந்த 2 days லீவ் வரும். யூனோ ஐதர் சாட்டர்டே சண்டே, சம்டைம்ஸ் மண்டே டியூஸ்டே, வென்ஸ்டே தேர்ஸ்டே, ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி. ஸோ 2 days கண்டினியூஸாக வரும். அது எனி டே, இட் வில் கம் எனி டே. உங்கள் ஷெட்யூல் பார்த்து போய் இந்த பிரேக்ஃபாஸ்ட் croissant அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு கேட்பான், கொஞ்சம் ட்ரீட் மாதிரி. பட் நவ் he said he don't want it. ஸோ இன்னையோட முடிச்சுக்கலாம். நான் கூட சாப்பிட்டேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். அதனால சுகர் எதுனா இருந்துச்சுன்னா டயபெட்டிக். நான் ஆக்சுவலாக ரொம்ப மாசமாக சுகரே சாப்பிட்லங்க. பட் இந்தியாவுக்கு போயிருந்தோம் பாருங்க, மை காட், இந்தியாவுக்கு போனோன்னு ரொம்ப வருஷம் சாப்பிடாதவங்க போய் ஒரு ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு நம்ம ஊரில் பார்த்துட்டா எப்படி அலைவாங்க அந்த மாதிரி போய் எல்லா ஸ்வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் கிடைச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த என்னது அது சந்திரகலா, இந்த அதர் ஒன் இஸ் சூரியகலாவா ஏதோ ஒன்று, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. ஜாங்கிரி, ஜிலேபி, ஐ டென்ட் ஈட் லட்டு பட் ஐ ஏட் பாதுஷா, அல்வா, ஆல் த ஸ்வீட் டெசர்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் அந்த கொஞ்சமே ரொம்ப அதிகம் தான். பிகாஸ் அதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப நாளாக நாங்கள் சுகர் சாப்பிடாது இருந்தோம், நோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் சாப்பிடல. இன்ஃபேக்ட் அவன் வந்து சொன்ன மாதிரி டூரில் கூட பாயசம்ல சர்க்கரை போட்டுருந்தாங்க ரொம்ப. நம்ம ஊரில் ஸ்வீட்னா டெசர்ட்னா கொஞ்சம் அதிகமாகவே சர்க்கரை போடுறாங்க. எங்கள் அம்மா கூட அவ்வளோதான், சமையலில் ஸ்வீட் செஞ்சாங்கன்னா நிறைய சர்க்கரை போடுவாங்க. அண்ட் வெளியிலலாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ சுகர் டெஸ்ட்டு, இப்போ பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே சொன்னாங்க இந்தியன்னா உடனே அவங்க டயபெட்டிக்கை செக் பண்ணுறாங்க. ஓ யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. ஏற்கனவே 1000 பிரச்சனை இருக்குது, இதில் டயபெட்டிக் எதுனா வந்துச்சு அப்படின்ட்டு இப்போ பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஜாலியாக போய் ஒரு 3 days ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோம். And started from my husband's birthday. கொஞ்சம் கேக், நாட் வெரி பிக், இவ்வளோ பெருசாக அது ஒரு கப் கேக் சைஸில் ஒரு கேக் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய கேக்கை சின்ன வெர்ஷன் செய்வாங்க. அதுதான் நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டே கூட கட் பண்ணியிருந்தேன். ஒரு சீஸ் கேக் கொடுத்தாங்க, அது அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப சீஸ் தான் இருந்தது அதில், விச் ஐ டோன்ட் லைக் இட். பட் தீஸ் டூ தே என்ஜாய்ட் இட். பட் இது வந்து ரோஸ் வெல்வெட் கேக்குன்னு ஒன்று வந்தது. நான் வந்து ஒரு 2 days அது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு இருந்தனால கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்தியாவில் அவங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் ரோஸ் வெல்வெட் கேக் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். சம்திங் ஒரு ஸ்வீட் சொன்னாங்க, ரெட்டாக இருக்குது, எனக்கு வீடியோவில் கூட காமிச்சாங்க. ரோஸ் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு. ஐ forgot the name. Is it ரோஸ் வெல்வெட் or something? I don't know. எனக்கு வீடியோவில் கூட காமிச்சாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்வீட்டாக இருக்குது அஃப்கோர்ஸ். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்வீட் டூத்து, அவருக்கு ஏதாவது ஸ்வீட் பார்த்தாருன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சலசலப்பாயிட்ட ஒரு சாப்பிட்ருவார் ஒரு மைண்டு. அதுலேயும் இந்தியாவுக்கு போனால் அந்த ஹோட்டலெல்லாம் இருக்கு பாருங்க, எல்லா வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நேராக ஓடி போய் இந்தியன் டெசர்ட் சைட்ஸ் தான் போய் நிற்பாங்க என் ஹஸ்பண்டு. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் சாப்பிடுங்க, கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க, இந்தியாவுக்கு போனால் மாத்திரம்தான். இங்கே வந்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டுன்னுவாங்க, ஏன்னா இங்கே கிடைக்காது பாருங்க எதுவுமே கேக்கை தவிர. இந்தியாவுக்கு போனோன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் அப்படின்னு கொஞ்சம் ஸ்வீட்டு. ஹி லைக்ஸ் லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ். நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சாப்பிட்டாலும் ஒன்று சாப்பிடலாம், ஐ டோன்ட் கேர். பட் சும்மா போனால் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நம்மளும் சரிங்க கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரகலா சூரியகலா அது எனக்கு பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும். ஸோ அதில் கொஞ்சம் சாப்பிடுவேன். பட் இந்த டைம் ரொம்ப ஷார்ட் ஹாலிடேன்றதுனால நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்டு தான் வந்தேன், திருப்பி எப்போ போகிறோன்னுட்டு.
அந்த எப்போ போகிறோன்னு கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன் பாருங்க. நான் சொன்னேன் பாருங்க, நான் ஒரு வீடியோ கூட காமிச்சிருந்தேன். இங்கேருந்து பர்த்லேருந்து சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்லேருந்து தான் இந்தியாவுக்கு போவோம் நம்ம எப்போவுமே. அங்கே வந்து பர்த் ஏர்போர்ட்டுக்கு போனோடனே ஆரம்பிச்சிட்டோம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா லஞ்சுக்கு எதுவும் சரியாக கிடைக்கல அந்த ஏர்போர்ட்டில். நாங்கள் போயிருந்தோம் அந்த லவுஞ்சில். ஸோ வந்து பாஸ்தா தான் இருந்தது, அது அவ்வளோவா நல்லாவும் இல்லை. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் கொஞ்சம் இருந்தது, டெசர்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு அங்கேயே ஆரம்பிச்சிட்டோம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கே. ஸோ அவ்வளோ நாள் ஸ்வீட் சாப்பிடாம போயிட்டு அங்கே ஸ்வீட் சாப்பிட்டு டெசர்ட்ஸ் சாப்பிட்டு ஆரம்பித்தோம். இந்தியாவுக்கு போகும்போதே வர வரைக்கும் ஃபுல் ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் தான், ஃபுல் டெசர்ட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிளட் ரிப்போர்ட் இப்போ என்ன வருதுன்னு தெரியாது, அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட ஜஸ்ட் வந்துச்சு, நான் அர்ஜென்ட்டு, பட் வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம போனோன்ட்டு ஜஸ்ட் ரிமைண்டருன்ட்டு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு அங்கே ஜிபி கிட்ட மெசேஜ் வருது, ரிமைண்டரு. இந்த ரிசல்ட் வந்தால் தான் அதையும் போய் ஒரேடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் இந்த பொடியாட்ரிக் அதுக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஸ்கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டு, அதையும் போய் பண்ணணும். அதுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியல. அவங்க பொடியாட்ரிக் போனோம், நான் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது எனக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். இந்த ரிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு, சும்மா இன்னைக்கு போட்டேன். எனக்கு டெய்லி போட்டிருக்கேன். இது இப்போ வர ஜஸ்ட் அமெத்திஸ்ட் ஸ்டோன் விச் ஐ லைக் இட். சும்மா காம்னஸ்ஸு அப்படி ஏதோ தரும்னு சும்மா போட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த், காம்னஸ் எல்லாம் சும்மா ஏதாவது கொடுக்குதான்னு பார்க்கலாம், செக் பண்ணலான்னு. நத்திங் மச்சு, சும்மா போட்டிருக்கேன். பட் இப்போ ஃபியூ டேஸாக போட்டிருக்கேன். டெய்லி போய் என் ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணும்போது கூட டெய்லி எடுத்து இதை போட்டுட்டு போயிட்டுருக்கேன். என் பிபி கம்மியாக காட்டுமான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி, ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும் என்னன்ட்டு. என்ன வந்தாலும் ஓகே, பட் என்ன வந்தாலும் சொல்கிறேன் நான். ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்லை அப்பப்போ வேரியேஷன் ஆகுதா பிகாஸ் ஆஃப் திஸ் பெயின், ஜாயிண்ட் பெயின். இந்த பாயிண்ட் எல்லாங்க, இந்த ஜாயிண்ட் எல்லாம் பெயின். ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு வர்ற ஒரு சின்ன பிரச்சனை தான் நினைக்கிறோம். அது சுற்றி எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ தாங்க எனக்கு தெரியுது. லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இத்தனைக்கே எனக்கு மாட்ரேட்டில் தான் இருக்குது, நாட் இன் ஹையர் ரேஞ்சு. அதுவே இவ்வளோ பிரச்சனை. தே சே சம் 1 to 10, 10 to 15 அந்த மாதிரி. எனக்கு வந்து வித்தின் த 10 to 15 ரேஞ்சில் தான் இருக்குது. பட் 15 to 20 or 25 ஏதோ சொன்னாங்க, அது ஹையர் ரேஞ்சு. பட் எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ காய்ஸ், hope you all like this video. Thanks for watching. See you in my next one. Until then, bye bye, take care, peace, stay safe everyone, people. Bye guys.